தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமான ஆசை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுதா? இருக்க முடியலையே. ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் அப்படியே ரொம்ப லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் சரியாக இருக்குது. இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் மகிழ்ச்சியாகவும் இல்லை, நான் சோகமாகவும் இல்லை, நான் வருத்தமாகவும் இல்லை, நான் ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, நான் உட்பட நம்ம அத்தனை பேருமே. ஆனால் நம்ம அத்தனை பேருக்குமே எப்போதுமே ஹாப்பியாக இருந்தால் நல்லா இருக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இருக்கா இல்லையா? இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதாவது நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பெரிய தியரியெல்லாம் ஒன்றும் கிடையாதாங்க. 3 ரூல்ஸை இந்த பிரபஞ்சம் வகுத்து வச்சிருக்கு. அந்த 3 ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாமா? அந்த 3 ரூல்ஸுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த 3 ரூல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதை நேசிக்கணும், எதை பயன்படுத்தணும், எதற்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த 3 விஷயம்தான். இந்த நேசிக்க வேண்டிய விஷயத்தை நேசிக்காம அதே நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை நேசிக்கிறது, நன்றி உணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்துக்கு நன்றி உணர்வா இல்லாம வேற விஷயத்துக்கு நன்றி உணர்வா இருக்கிறதுன்னு சொல்லி இப்படி இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இதை மாத்தி நம்ம பண்றதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்ல போனா, இப்போ முதல் ரூல்ஸான நேசிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எதை நேசிக்கிறீங்க? நான் ஒரு காடை நேசிக்கிறேன், ஒரு காஃபியை நேசிக்கிறேன், ஒரு அதை நேசிக்கிறேன், இதை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்த சொல்லலாம், அல்லது பிடிச்ச பொருளை சொல்லலாம், இல்லை பிடிச்ச படத்தை பார்க்கும்போது சொல்லலாம், இல்லை ஒரு ஆக்டரை பார்க்கும்போது சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறது எப்போதுமே உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை தாண்டி வெளியே தான் இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, எனக்கு அந்த நடிகர் பிடிக்கும், எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர, உங்கள் அம்மாவையோ உங்கள் அப்பாவையோ உங்கள் குழந்தைங்களையோ, அதுக்கப்புறம் நான் ஃபேமிலின்னு சொன்னாதான் அதில் சொல்லுவீங்க. ரேண்டமாக ஒரு கொஸ்டினை நான் கேட்டேன்னா அப்படியே மாற்றி தான் நம்ம பதில் சொல்லுவோம். நான் உட்பட நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருக்கோம். ஸோ நேசிக்கிறது அப்படிங்கிறத எப்போதுமே வெளியே இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய விஷயங்களை நேசிக்க முற்படுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வெளியே, அதாவது பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டிய விஷயத்தை பயன்படுத்த ட்ரை பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் சொல்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நான் ஆழமாக சொல்கிறேன். குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் மனிதர்களோட எப்படி பழகுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை ஒன்று போதுங்க, அந்த குழந்தை யாருன்னே தெரியலன்னு வச்சுங்களேன். சின்னூண்டு குழந்தை, ஒரு 2-3 வயசு குழந்தைனா அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன ஸ்மைல் வருதா? இல்லைப்பா வேலை பரபரப்புற நான் மறந்துடுறேன், குழந்தை போது யார்ட்டு குழந்தை எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மனிதர்களுக்குமான உறவு இன்னும் சரியாக இல்லை. நீங்கள் மனுஷங்களை இன்னும் நேசிக்காமல் இருக்கீங்க. நேச்சா ஏமாத்துறான் அப்புறம் எப்படி நான் மனுஷங்களை நேசிப்பேன்? மனுஷர்கள் அத்தனை பேர் சுயநலக்காரர்களாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? நான் உட்பட எல்லாருமே இங்கே சுயநலவாதிகள் தான். நம்ம அனைவருமே சுயநலவாதிகள் தான். இருந்தாலும் அதுக்குள்ள அந்த சுயநலத்தை தாண்டி முடிந்தளவு உங்களுக்குன்னு ஒரு வட்டம் வச்சுங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 10 பேரை நேசிக்க ஆரம்பிங்க. அது உங்கள் குடும்பம், ஃபேமிலி, வாட்டவடிஸ், யார் வேணால் ஒரு 10 பேர் வச்சுங்க. இந்த 10 பேரை தான் நான் நேசிப்பேன். நான் ஒரு இடத்துக்கு போகிறதோ, ஒரு ஆக்டரை பார்க்குறதோ, ஒரு மூவி பார்க்குறதோ, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதோ, இதை தாண்டி எனக்கு இந்த 10 பேர் முக்கியம். மனிதர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேங்கிறது நேசிக்க வேண்டிய இடத்துல முதல்ல வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது, பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, பொருட்களை பயன்படுத்தணும், நேசிக்கக்கூடாது. ஒரு கார் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கார் தேவைப்படுது, நார்மலாக ஒரு கார் வாங்குறீங்க. ஆனால் ஆடம்பரமாக ஒரு கார் வாங்க ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பொருளை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டன் ஏசி இருந்தால் அந்த ரூமுக்கு சரியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை, நான் 2 டன் ஏசி போடுவேன். அது நான் நேசிக்கிறதுனால தான் நான் ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறேன். உங்களுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கணும்னா தேவை அடிப்படையில் வாங்கணுமே தவிர நேசித்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நேசிக்க வேண்டியது மனிதர்களை, பொருட்களை பயன்பாடு அடிப்படையில் தான் பண்ணணும், செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நேர்மாறாக பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு தேவை ஒன்று இருக்கும், அதை தாண்டி நம்ம ஆடம்பரமாக, ஏன்னா 10 பேர் நம்மளை பார்த்து கெத்தாக நினைப்பான் அப்படிங்கிறதுனால அந்த கெத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கெத்தை நேசித்து நீங்கள் பொருட்களை பயன்படுத்த வேண்டிய இடத்துலேருந்து நீங்கள் ஆடம்பரம் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகிறீங்க. பொருட்களை எப்போதுமே வாங்கணும். அது என்ன வேணால் பொருளாக இருக்கட்டும், இந்த மைக்காக இருக்கட்டும், இந்த கேமராவாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எது எனக்கு தேவையாக இருக்கோ அதை தான் நம்ம வாங்கணும். இந்த லைட்டு கிளுகிளுன்னு எரியுது, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தேவையை தாண்டி ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி பொருட்களை நேசிக்க வேண்டாம். பொருட்களை என்னைக்கு நீங்கள் நேசிக்க ஆரம்பித்தாலும் அந்த ஆசை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான். இதுக்கடுத்து அதுக்கு போவீங்க, அதுக்கடுத்து அதுக்கு போவீங்க, அதுக்கடுத்து அதுக்கு போவீங்க, போய்கிட்டே இருப்பீங்களா. என்ன ஆகுனா, ஏன்னா எதுவுமே நமக்கு இன்னும் பத்த மாட்டேதுங்கிறப்ப தான் இந்த புத்தர் சொன்னார்ல, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் சொல்லி, நீ ஆசையை நோக்கி போய்கிட்டே
இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு எண்டு இல்லைன்னா மறுபடியும் உன்னால் ஜீரோக்கு தான் நீ வந்து நிற்ப, நீ ஒன்றுக்கு போகவே முடியாது. அதனால தான் ஆசை வந்து துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ பொருட்களை நேசிக்க வேணாம், பொருட்களை பயன்படுத்துங்க, மனிதர்களை நேசிங்க. இப்போ மூணாவது கடைசியான விஷயம், நீங்கள் எதற்கு நன்றி உணர்வாக இருப்பீங்க? இப்போது சராசரியாக ஒரு மனுஷன்கிட்ட பேசுனீங்கன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் ஊர் தெரியுமா, பேர் தெரியுமா, எங்கள் அப்பா தெரியுமா, எங்கள் தாத்தா தெரியுமானா, இப்படி நீங்கள் உங்களை பற்றியே சக மனுஷன்கிட்ட பேச ஆரம்பித்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, நீங்கள் ஒரு அங்கீகாரத்துக்கு வந்து ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதற்காண்டி இப்போ போகிற அத்தனை பேட்டையுமே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்களை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறத ரொம்ப 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 எளிமையாக சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம எதை பற்றி பேசணும்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ, கடவுளுக்கு புகழஞ்சலி செலுத்துறது, மரியாதை செலுத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி நகருங்க. உங்களுக்கு நீங்களே சக மனுஷன்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. நீங்கள் மகிழ்ச்சி அற்ற அந்த குணத்தில் இருக்கீங்கிறதான் வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தற்பெருமை அப்படிங்கிறது சமத்துவத்துக்கு எதிரானது தானே. நம்ம அத்தனை பேரும் சமம் தான், எல்லாருமே இங்கே மனுஷங்க தான். நான் பெரிய மனுஷன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமானா, இப்போ வேற ஒருத்தர் சின்ன ஆளாக இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் பெரிய ஆளாக காமிக்க ட்ரை பண்ணுறீங்க உங்களை பற்றி பேசுனதுனால. இந்த மனுஷங்க, இந்த உலகம், இதை அத்தனையும் பார்த்துட்டு இதை படைச்ச அந்த கடவுளையோ இல்லை நம்பிக்கை இல்லைனா பிரபஞ்சத்தையோ, அதுதாங்க மாசு. எப்பா எவ்வளோ பெரிய கிளாசிக்காக இருக்குது இந்த பிரபஞ்சம், எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்குது, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கு, இன்றைக்கி நான் எவ்வளோ நன்றியாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ விஷயங்களை அமைச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு, அதாவது உங்களை பற்றி பேசுகிறத தாண்டி நன்றி உணர்வு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூணே கான்செப்ட் தான். எதை நேசிக்க வேண்டியது இருக்கோ அதை நேசிங்க, எதை பயன்படுத்த வேண்டியது இருக்கோ அதை பயன்படுத்துங்க, எதை தொழுக வேண்டியது இருக்கோ அதை தொழுங்க. மூணையும் மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியற்ற இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதான் அந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரேன். ஸோ நேசிக்க வேண்டியது மனிதர்களை, பயன்படுத்த வேண்டியது பொருட்களை, தொழுக வேண்டியது கடவுளை அல்லது பிரபஞ்சத்தை. ஸோ இந்த 3 கேட்டகரியை மாற்றி பண்ணிடாதீங்க. மாற்றி பண்ணிங்கன்னா பெரிய 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 பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சிக்குவீங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறதோட இப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா அது 2 கிலோமீட்டர் ஆகும், 10 கிலோமீட்டர் ஆகும், 5 ஆகும், 20 ஆகும், 25 ஆகும், அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை சார்ந்த ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தேடி பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.